வணக்கம் நண்பர்களே, எஸ்எல்எம் என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு மினிமா நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கொலையா முந்திரிக்கா. இதோட 2வது பாகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்ஸ்பெக்டர் திவாகர் ஸ்ரீதேவி கொலை கேஸில் ஸ்ரீதேவியை கொண்டவங்க யாரும் அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கடை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ அவங்க நம்ம படத்தை பார்க்கலாம். உள்ள திவாகர் கூப்பிட்டது எஸ்பி ராஜகோபால் தான். உங்கள் சஸ்பென்ஷன் ஆர்டரை வாபஸ் வாங்க வைக்கிறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். உங்கள் ஸ்டேஷன் ஆட்களை நிறைய பேர் அப்ஜெக்ஷன் தெரிவித்தாங்க. நீ லவ்லி கேஸில் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்துகிட்டு உழைச்சேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை நான் கண்ணால் பார்த்தவங்கிறதுனால தான் உங்களுக்கு இனிமேல் ஸ்டேஷன் டியூட்டியே கொடுக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணனால தான் உங்கள் 4 பேர் சஸ்பென்ஷன் ஆர்டரை வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. உங்களுடைய கடமைக்கு நான் வைக்க போகிற அடுத்த சவால் தான் இந்த கொலை கேஸ். CR 88/88 கொலை செய்யப்பட்ட பொண்ணு பேர் ஸ்ரீதேவி. 6 வருஷமா மேல அதிகாரிங்க தலையை பிடிச்சிக்கிட்டு கண்டுபிடிக்க முடியாத கேஸ். இப்போ ஓட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க 4 பேர் சேர்ந்து ஸ்டேஷனுக்கு வெளியே இருந்துகிட்டே இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறாரு எஸ்பி. நீங்க போக போற ஊர் கோட்டையம் பக்கத்துல இருக்கிற செருப்புள்ளிங்கிற கிராமம். அங்கதான் இந்த பொண்ணு கொல்லப்பட்டிருக்கா. இதை மேலோட்டமாக பார்த்தா சாதாரண கேஸாக தோணினாலும் இது வரைக்கும் யார் குற்றவாளின்னே கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் ரிஸ்கான கேஸு. ஆனால் உங்கள் டீமுக்கு ஒரு வித்தியாசமான லீட் கிடைக்கும்னு நம்புகிறேன். போய் சாதிச்சுட்டு வாங்க. இந்த கேஸில் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்னா கூட உங்களை யாரும் ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் 4 பேர் சஸ்பென்ஷனில் இருக்கீங்க. ஆனால் இந்த கேஸில் உங்கள் பவரை ப்ரூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேண்டாதவங்க கூட உங்களுக்கு சல்யூட் பண்ணுவாங்க. ஸோ கோ அகட் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு எஸ்பி. திவாகர் தன்னுடைய மற்ற 3 நண்பர்கள்ட்ட இதை பற்றி சொல்றாரு. இவங்களும் இந்த சவாலை ஏற்றுக்கிட்டு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக செருப்புள்ளி கிராமத்துக்கு கிளம்புறாங்க. ஆனா இவங்க வர்ற விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சதுனால ஊர் தலைவர் தலைமையில உடனே ஒரு மீட்டிங் நடக்குது. மீட்டிங்ல தலைவர் பேசுறத பார்க்கும்போது இவங்க 4 பேர் ஸ்ரீதேவி கொலை கேஸை விசாரிக்க வந்திருக்கிறது மக்கள் யாருக்குமே பிடிக்கலன்னு இவங்களுக்கு நல்லா தெரியுது. அப்படியே நைஸா கிளம்பி பழைய கான்ஸ்டபிள் வீட்டுக்கு போறாங்க. அவர் தான் இவங்களை வரவேற்று உபசரிக்கிறாரு. இவர் பேர் சேகர். இவர் சொல்றாரு மக்கள் மேல தப்பு இல்லை, ஏன்னா ஏற்கனவே இந்த கேஸ் இங்கே விசாரணைங்கிற பேர்ல லோக்கல் போலீஸும் கிரைம் பிரான்ச்சும் பண்ணின அட்ராசிட்டினால மக்கள் குதிச்சு போயிருக்காங்கன்னு சொல்றாரு. இவங்களுக்கு ரூம் சாவியை எடுத்து கொடுத்துட்டு கூட்டிட்டு வரும்போது பிரசிடென்ட் தலைமையில ஊர் மக்கள் வந்து சண்டை போட்டு கான்ஸ்டபிள் சேகரை வார்னிங் பண்றாங்க. அப்போ ஒரு சின்ன தகராறு உருவாகுது. பிரசிடென்ட் எல்லாரையும் தடுக்கிறாரு. வணக்கம், என் பேர் திவாகர், சப் இன்ஸ்பெக்டர். ஸ்ரீதேவி கொலை கேஸை கண்டுபிடிக்க தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஆனால் பழைய கிரைம் பிரான்ச் போலீஸ் மாதிரி உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு தர மாட்டேன் என்னை நம்புங்கன்னு திவாகர் சொல்கிறத கேட்டு எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க. இப்போ பைக்கில் உட்காந்து உங்களை முறைச்சிக்கிட்டே போகிறவன் கோவிந்தன் மகன் கேசவன். இவன் அப்பாவை போலீஸ் ஸ்ரீதேவி கொலை சம்பந்தமாக விசாரிக்கும் போது ராத்திரி லாக்கப்பில் இறந்துட்டாரு. அடுத்து ஸ்ரீதேவியோட குடும்பத்தை பற்றி சொல்கிறாரு. இந்த கிராமத்தில் சின்ன தையல் கடை நடத்துகிறவ தான் கௌசல்யா. இவளுடைய மகன் தான் ஸ்ரீதேவி. கௌசல்யாவை ஏமாத்திட்டு போன காதலன் மூலமாக பிறந்தவள். பின்னால இவ காதல் கதை தெரிஞ்சும் சோமன்கிற இவளோட முறப்பையன் ஏற்றுக்கிட்டான். ஆரம்பத்தில் இவங்க வாழ்க்கை அமைதியாக போனாலும் பின்னால் சந்தேகப்பட்டு தினமும் குடிச்சிட்டு வந்து சோமன் கௌசல்யாவை கொடுமைப்படுத்தினா. அப்புறம் போலீஸ் கேஸ் வரைக்கும் போய் இவங்களை பிரித்து வச்சுட்டாங்க. இப்போ கௌசல்யா தனியாக தான் இருக்கா. சரி, இப்போ இந்த சோமன் எங்கே இருக்கான்னு கேட்குறேன் திவாகர். சோமன் இங்கே தான் எங்கேயோ இருக்கான். ஆனால் கிரைம் பிரான்ச்சோட சஸ்பெக்டட் லிஸ்ட்ல முதல் ஆளாக இருக்கான் சோமன். ஏன்னா ஸ்ரீதேவி கொல்லப்பட்ட 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போய் தகராறு பண்ணியிருக்காங்க சோமன். கௌசல்யா இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கான்னு பதில் சொல்றாரு சேகர். இவங்க தங்க வேண்டிய வீட்டை காமிக்கிறாரு சேகர். ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு கௌசல்யா ஸ்ரீதேவி கதை கன்னியூ பண்றாரு சேகர். ஸ்ரீதேவி வார பத்திரிகையில நாவல்ல வர கதைகளோட நாயகியா தன்னை நினைச்சுக்கிட்டு ஒரு சராசரி கிராமத்து பொண்ணா வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஸ்ரீதேவி ரொம்ப அழகான பொண்ணுங்கிறதுனால அந்த ஊர்ல நிறைய இளவட்ட பசங்க அவளை வட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுல டீ கடையில வேலை பார்க்குற சேது ஒருத்தன் ஸ்ரீதேவி உண்மையா காதலிச்சான். ஆனா ஸ்ரீதேவி இதை ஏத்துக்கல. தன்னுடைய அம்மாவோட நிலைமை தனக்கு வரக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லியிருக்கா ஸ்ரீதேவி. ஒரு நாள் ராத்திரி அம்மா திட்டியும் ரொம்ப நேரம் வரைக்கும் நாவல் படிச்சுக்கிட்டு இருந்தவ ராத்திரியோட ராத்திரி அம்மாவுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு தனக்கு பிடிச்சவனோட கிளம்பி போயிட்ட ஸ்ரீதேவி. அன்னைக்கு ராத்திரி நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்த சேகருக்கு இந்த அதிர்ச்சியான தகவல் கிடைக்குது. சேகர் பாடியை போய் பாக்குறாரு. ஊர்க்காரங்களாம் அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கௌசல்யா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்ப மேலதிகாரி வந்து விசாரிக்கிறாரு. அப்ப ஊர் பிரசிடென்ட் சார் இந்த மரத்துல ரத்த தடயங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பாடியை முதல்ல யார் பார்த்தாலும் கேட்கிறாரு அதிகாரி. அப்ப கோவிந்தன் ஒருத்தர் கூப்பிடுறாங்க. அவர் நடுக்கிறத பாக்குறது அதிகாரி லிஸ்ட் சொல்லி கோவிந்தனை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் அடிக்கிறாரு. ஸ்ரீதேவி பின்னால தெரிஞ்ச சேது உள்பட்ட பல பசங்களையும் ஸ்டேஷன்ல விசாரங்கிற பேர்ல டார்ச்சர் பண்றாங்க. அதை தட்டி கேட்ட ஊர் பிரசிடென்ட்டுக்கு அடி விழுது. ஆனா அடுத்த நாள் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் எல்லா
எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் கொடுத்தது. ரிப்போர்ட் படி ஸ்ரீதேவி இறக்கும்போது 3 மாசம் கர்ப்பிணி. இந்த கேஸை கிரைம் பிரான்ச்ல ஒப்படைச்சிடறாங்க கேரளா கவர்மெண்ட். துப்பு கொடுக்கறவங்களுக்கு 5000 ரூபாய் பரிசு கொடுக்கறவங்களாம் சொல்லி ஆசை காமிக்கிறாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்கல. கடைசியா பாடியை முதல்ல பார்த்த கோவிந்தனை விசாரிக்கணும்னு சொல்லி அடுத்த நாள் காலையில ஸ்டேஷன்ல ஆஜராக சொல்றாங்க. இதை நான் தான் கோவிந்தன் சொன்னேன். ஆனா அன்னைக்கு ராத்திரியே கோவிந்த தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். மக்களுக்கு என் மேல கோவம் வந்து என் வீட்டை தாக்கினாங்க, கல்லெல்லாம் எரிஞ்சாங்க. கிரைம் பிரான்ச் ஒன்னதுக்கு ஆகுதுன்னு சொல்லி கேஸை மூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாரு சேகர். 6-7 மாசம் கழிச்சு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் டிஒய்எஸ்பி உன்னிகிருஷ்ணன் இந்த கேஸை பத்தி விசாரிக்க வந்தாரு. அவர் ஐடியா படி ஸ்ரீதேவி பின்னால சுத்தின பசங்களை தவிர கௌசல்யா ஸ்ரீதேவிக்கு தெரிஞ்ச ஆம்பளைங்களை விசாரிக்கலான்னு முடிவு பண்றாங்க. அப்படி விசாரணை வளையத்துல வர்றவன் தான் பரமன். கௌசல்யாவோட பக்கத்து வீட்டுக்காரன். தன்னோட ரப்பர் தோட்டத்துல ராத்திரி பால் எடுத்து ரப்பர் ஆக்கி பிசினஸ் பண்றவன். அவன் வீட்டுக்கு தான் கௌசல்யா ஸ்ரீதேவி டிவி பார்க்க அடிக்கடி வருவாங்க. ஆனா பரமன் சொல்றான், எப்பவுமே நடு ராத்திரியில பால் எடுக்கிறதான். கொலை நடந்த அன்னைக்கு விடிய காலையில கல்யாண வீட்டுக்கு கிளம்புறதுனால தன்னோட ரப்பர் தோட்டத்தில் கிடந்த ஸ்ரீதேவியோட பாடியை பார்க்கலாங்கிறான். அதோட அன்னைக்கு ஸ்ரீதேவியோட பாடியை சேகர் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு துக்கத்தில் கல்யாண ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிட்டு என்னை நம்புங்கன்னு கெஞ்சினான் பரமன். ஆனால் சேகர் அண்ட் கோவுக்கு பரமன் மேலே சந்தேகம் அதிகமாக இருந்ததுனால அவனை வந்து ஃபெர்டிலிட்டி டெஸ்ட்டுக்கு சோதனைப்படுத்துறாங்க. ஆனால் டெஸ்ட் முடிவில் ஒரு குழந்தைய உண்டாக்குற சக்தி அவனோட உயிர் அணுக்களுக்கு இல்லைங்கிறனால இவங்க கேஸை வந்து அப்படியே நிப்பாட்டிடுறாங்க. இவங்க விசாரணை அப்படியே நின்றுது. டிஒய்எஸ்பி உன்னிகிருஷ்ணனுக்கு வேற ஒரு கொலை கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கான உத்தரவு வந்ததுனால இந்த கேஸை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இடையில சிபிஐக்கெல்லாம் மாற்ற ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. இப்போ உங்கள் கைக்கு இந்த கேஸ் வந்திருக்கு சொல்லிட்டு கிளம்புறாரு சேகர். அடுத்த நாள் சாப்பிடும்போது திவாகர் தவிர மற்ற 3 பேருக்குமே இந்த கேஸில் நம்பிக்கை இல்லை. சார் பேருக்கு 3 நாள் இருந்துட்டு இந்த கேஸை மூட்டிட்டு போயிடுவோன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, 3 நாள் வேண்டாம், ஒரு 5 நாள் மட்டும் எடுத்துக்கிட்டு வேற கோணத்தில் அந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணி முடியலன்னா மூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு திவாகர். எல்லாரும் சம்மதிச்சிடுறாங்க. முதல்ல கௌசல்யாட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீதேவிக்கு ஒரு அஃபயர் இருந்துச்சுன்னு இதுவரைக்கும் என்னால் நம்ப முடியலன்னு சொல்கிறாங்க கௌசல்யா. வீட்டு பரனில் இருந்த பழைய டைரிகள், லெட்டர்கள், வாசிச்ச வார பத்திரிகைகள், நாவல்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க திவாகரன் டீம். ஸ்ரீதேவி கூட அடிக்கடி கடித பரிமாற்றங்கள் வச்சிருக்கிற அவள் ஃப்ரெண்டு லேகாவை போய் விசாரிக்கிறாங்க. ஸ்ரீதேவி அடிக்கடி லெட்டர் எழுதுவா. ஆனால் அவளுக்கு ஒரு காதலான் இருந்ததா ஒரு லெட்டர்லையும் இதுவரை சொல்லவே இல்லை. அவள் எழுதின கடைசி லெட்டர் இப்போ என் கையில் இல்லை. அதில் கூட அவள் ஃப்ரெண்டு இந்துஜாவுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுங்கிற மேட்டர் தான் எழுதியிருந்தா அப்படிங்கிறா லேகா. சரி, ஸ்ரீதேவிக்கு யாராவது ஒரு காதலன் இருந்ததுக்கான ஒரு க்ளூ கிடைச்சா எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஏமாற்றத்தோட கிளம்புறாங்க திவாகர் டீம். இவங்க கிளம்பும் போது லேகா சொல்றா, சார் இதுக்கு முன்னாடி எழுதின ஒரு லெட்டர்ல ஸ்ரீதேவி ஹிந்தி படிக்கிறது ஈஸியா, ஹிந்தி படித்தா வெளிநாட்டில் வெளியூரில் வேலை கிடைக்குமா கேட்டுட்டு இருந்தான்னு ஒரு குழு எடுத்து கொடுக்குறா. சரின்னு சொல்லிட்டு கிளம்புற இவங்க ஸ்ரீதேவி கொல்லப்பட்ட இந்த காலகட்டத்தில் ஹிந்தி பேசுகிற வேற யாராவது இந்த ஏரியாவில் குடும்பத்தோடவோ அல்லது தனியாகவோ இருந்தாங்களான்னு விசாரிக்கலாமேன்னு முடிவு பண்ணுறாங்க. ஊர் பிரசிடென்ட்டை போய் 1988 இருந்து இந்த ஊரில் வசித்த தனி நபர்கள் குடும்பங்களோட லிஸ்ட்டு கேட்குறாங்க. ஆனால் அவர் இருக்க தரமாட்டேன், இப்போ டிஎம்கே எங்கள் கிராமத்துக்காரங்க கண்டிப்பாக ஒத்துழைப்பு தரமாட்டோம் முடிவு பண்ணியிருக்கோம் சொல்கிறாரு. பெரிய ஆஃபீஸர்களை வந்து ஒன்றும் பிடுங்க முடியல. இவங்க சின்ன பசங்க, இவங்க என்னத்தை கிழிக்க போகிறாங்கன்னு திருட்டி அனுப்பிடுறாரு. கோபத்தை அடக்கிட்டு வெளியே வர திவாகரையும் சுதாகரையும் கடந்து 2 பேர் போகிறாங்க. அதில் உள்ள ஒரு பெருசு இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர் தான். அவருக்கும் அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கும் ஆகாத போல இருக்கு. அப்புறம் என்ன, அந்த பெருசை கவனிக்க வேண்டியதில் கவனித்து மேட்டரை கறக்க முயற்சி பண்ணுறாங்க. நேராக திவாகர் இந்த கேஸை முந்தி டீல் பண்ண டிஒய்எஸ்பி உன்னிகிருஷ்ணனை போய் பார்க்குறான். அவர்கிட்ட கேட்குறான், இந்த கேஸ் வந்து பரமனுடைய ஃபெர்டிலிட்டி டெஸ்ட் நெகட்டிவ் ஆனதுனால தான் உங்கள் விசாரணை அப்படியே முடங்கிடுச்சான்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு, இல்லை அங்கே இல்லை, ஊருக்கு வெளியில் தங்கியிருந்த ஸ்ரீதேவியோட காதலன் அவளுக்கு அடிக்கடி லெட்டர் எழுதிக்கிட்டு இருந்தான். இதை பற்றி போஸ்ட்மேனை விசாரிக்கலாமே நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் ஸ்ரீதேவி இறந்த கொஞ்ச நாள்லேயே அந்த போஸ்ட்மேனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கோமாலப்படுத்திட்டான். அந்த நேரம் தான் அந்த கேஸ் அப்படியே நின்று போச்சுக்கிறாரு உன்னி. அப்போ ஸ்ரீதேவி மரணத்துக்கும் அந்த போஸ்ட்மேனுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா கேட்குறான் திவாகர். தெரியலங்கிறாரு உன்னி. மறுபடியும் ஏமாற்றமாய் கிளம்புறான் திவாகர். இப்போ நமக்கு வேண்டியது அந்த போஸ்ட்மேன், அவரோட வாக்குமூலம், அப்புறம் பிரசிடென்ட் இருக்கிற அந்த 88 இந்த கிராமத்தில் வசிச்ச ஆட்களுடைய லிஸ்ட் ஃபைல். அரிசி வாங்க கான்ஸ்டபிளுக்கு பணம் எடுத்து கொடுக்குறான் திவாகர். இப்போ ஸ்ரீதேவிக்கு லேகா அனுப்ப லெட்டர் லென்ஸ் வழியா உன்னிப்பா கவனிக்கிறான். மற்றவங்கள உடனே கூப்பிட்டு சொல்றான், ஃப்ரம் அட்ரஸ்ல லேகா மும்பைன்னு போட்டிருக்கு, ஆனால் லெட்டர் வந்து ஹரியானாலேருந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. உடனே லேகாவை விசாரிக்கணும்னு சொல்றான். லேகா வீட்டுக்கு கிளம்புறாங்க இவங்க எல்லாருமே. லேகா சொல்றா, இது நான் அனுப்பின லெட்டரே கிடையாது, இது என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கிடையாதுன்னு சொல்றா. மறுபடியும் ஏமாற்றத்தோட கிளம்புறாங்க திவாகர் டீம். அடுத்து ஒரு ஏமாற்றமும் காத்திருக்கு. அந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல வேலை பார்க்குற அந்த குடியார பெருசு, சார் அந்த ஃபைலை நான் எப்படி எடுப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரசிடென்ட் முதல் நாளே அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டா சார் சொல்லி மன்னிப்பு கேட்டுறாரு. அந்த ஃபைல் எப்படி வேணும்னு வெறியோட நிற்கலாம் திவாகர். அப்புறம் என்ன, ராத்திரி மறுபடியும் வேட்டை தான்.
மாறாயிருது. பிரசிடென்ட் போலீஸ்க்கு போன் பண்ண போறாரு. இதை பத்தி யார்ட்டையாவது மூச்சு விட்டீங்கன்னா அடுத்த ஊருக்கு மூச்சே இருக்காது, இந்த ஃபைலை எடுத்துட்டு போறேன்னு கிளம்புறான் திவாகர். ராத்திரி ஃபைலை பார்க்கும்போது ஒரு அட்ரஸ் கிடைக்குது. 343 நம்பர் வீட்டில் இருக்கிற சதானந்துக்கு மனைவியே இல்லை. மகள் கல்யாணமாகி குமரகத்தில் இருக்கா. கல்யாணமாகாத ஒரு பையன் விஷ்ணு ஹரியானால கூர்காம்ல இன்ஜினியராக இருக்கான். இந்த சதானந்த யாருமே இல்லை, ஊர் பெருந்தலைவர் தான். உடனே ஸ்ரீதேவி கொல்லப்பட்ட அன்னைக்கு விஷ்ணு இந்த ஊரில் தான் இருந்தாங்கன்னா சதானந்த எப்படிப்பட்டவருங்கிற விவரத்தை விசாரிக்க சொல்கிறான் திவாகர். கான்ஸ்டபிள் விசாரிச்சுட்டு வந்து தகவல் சொல்கிறாரு. சதானந்தன் செருபுள்ளி தான் அவரோட ஃபுல் நேம். செருபுள்ளிங்கிறது இவரோட குடும்பத்தோட பேர். இந்த ஊருக்கு வந்து பெரிய ஆள் ஆயிட்டாரு. அப்புறம் இவர் குடும்பத்தோட பேரே இந்த கிராமத்துக்கு வச்சுட்டாங்க. மனுஷன் ரொம்ப மோசமானவர்லாம் கிடையாது. ஊரில் இவரை நல்ல மதிப்போட சதானந்த ஆசான் தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. இவரோட பையன் விஷ்ணு இப்போ துபாயில் இருக்கான். ஸ்ரீதேவி கொல்லப்பட்ட மே மாதம் 20ஆம் தேதி விஷ்ணு இல்லை. ஆனால் ஒவ்வொரு பிப்ரவரி மாதமும் கிராமத்தில் நடக்கிற படையணி திருவிழாவுக்கு வருவான்னு சொல்றாரு கான்ஸ்டபிள். ஸ்ரீதேவி 3 மாதம் கர்ப்பமாக இருந்தது மே மாதம். விஷ்ணு கடைசியாக வந்தது பிப்ரவரி மாதம். இந்த ரெண்டுக்கு லிங்க் ஆகுதுன்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ கோமாவில் இருந்த மீண்ட போஸ்ட்மேனே போய் பார்க்குறாங்க. அவர் இந்த சம்பவம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாரு. உடனே அந்த லெட்டரை காமிச்சு இது யார் எழுதுன்னு தெரியுதான் கேட்குறான் திவாகர். ஊர் பிரசிடென்ட் அந்த வழியாக வந்துட்டு இருக்காரு. அவர் கூப்பிடுறான் திவாகர். ஆரம்பத்தில் மிரண்டு பின்வாங்கினாலும் திவா அதட்டி கூப்பிட்டவனே வர்றான். இந்தாங்க ஃபைலுன்னு சொல்லி கொடுக்குறான். சார் குற்றவாளியை கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்குறாரு. ஆமாம், கேஸ் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு க்ளோசர் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறோம், அதனால் சஸ்பெக்டட் பர்சன்களை கூப்பிட்டு நாளைக்கு 9:30 இறுதிக்கட்ட விசாரணை பண்ணி ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கணும், நீங்களும் வரணும் அப்படிங்கிற திவாகர். சார் என்னையும் சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு பிரசிடென்ட். இல்லை, ஊர் பிரசிடென்ட்டுங்கிற முறையில் ஒரு சாட்சியாக உங்களை வச்சு தான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் வாங்குவோம், அதனால் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற திவாகர். அப்படியா, சரி சார் 9 மணிக்கே வந்துடுறேன்னு கிளம்புறாரு பிரசிடென்ட். அடுத்த நாள் திவாகர் குடியார சோமனை கூப்பிட்டு இறுதிக்கட்ட வாக்குமூலத்தில் குடிச்சிட்டு தகராறு பண்ணக்கூடாதுன்னு வார்னிங் பண்ணி உள்ள அனுப்புகிறான். பிரசிடென்ட்டும் வந்துட்டாரு, சேகரும் வந்துட்டாரு, நம்ம சதானமும் வந்துட்டாரு. வரும்போது இதுக்கெல்லாம் காரணம் நீதானு சொல்லி பிரசிடென்ட்டை திட்டிக்கிட்டே வர்றாரு. இறுதிக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுக்கிற நேரமும் ஆரம்பிக்குது. சதானந்திட்ட சொல்கிறான், கேஸ் விசாரணை முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு மதியம் கிளம்புறோம் அப்படிங்கிறான் திவாகர். ரொம்ப சந்தோஷங்கிறாரு சதானந்தம். ஆனால் சும்மா போகல, குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டு தான் போகிறோம். குற்றவாளி யாருன்னு தெரியுமா? ஸ்ரீதேவியை கொலை பண்ணது ஒரு 7 வயசு பையன் கிடையாது, ஒரு 60 வயசு உள்ள ஆள். அவருக்கு ஒரு பையன் இருக்கான். இது அந்த பையனுடைய வாக்குமூலம் தான் சொல்லி ஒரு டேப் ரெக்கார்டரை ப்ளே பண்ணுறான் திவாகர். ரெக்கார்டர் சொல்கிற மாதிரி அவன் அந்த கிராமத்தில் ஸ்ரீதேவி கொல்லப்பட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி படையணி திருவிழாக்கு வந்திருக்கான். அவளோட அறிமுகமாயிருக்கான். 2 பேரும் பரஸ்பரம் பழகி காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிள்ளைக்கிறதுக்காக டெல்லிக்கு போகிறான். அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் அவனுக்கு வேலை கிடைக்கிது. ஸ்ரீதேவிக்கு அடிக்கடி லெட்டர் போடுறான். இந்த வருஷம் படையணி திருவிழாவில் 2 பேரும் மறுபடியும் தனிமையில் சந்திக்கிறாங்க, சேர்ந்துட்டாங்க. பின்னாடி தான் 2 மாதம் கர்ப்பமாக இருக்கிறதா ஸ்ரீதேவி லெட்டர் போட்டிருந்தா. நீ பயப்படாத, நான் வர மே மாதம் 20ஆம் தேதி ராத்திரியோட ராத்திரி ஹரியானா கூட்டு போயிடுறேன், நீயும் ரெடியாக இருந்து சமாதானப்படுத்துகிறான். அவளும் சரின்னு சொல்லிடுறான். ஆனால் 20ஆம் தேதி அவனும் அவன் ஃப்ரெண்டும் போய் அவளை கூட்டிகிட்டு வர்றதுக்காக போகிறாங்க. அவளுக்காக ராத்திரி ஃபுல்லாக காத்திருக்காங்க. ஆனால் ஸ்ரீதேவி வரவே இல்லை. அடுத்த நாள் அவனுடைய நண்பன் தான் ஸ்ரீதேவிக்கு என்ன ஆச்சுன்னு கிராமத்தில் விசாரிக்க போனாவே அவளை யாரை கொண்டுட்டாங்க, வா ஓடிடலான்னு சொல்லி இவங்க ஹரியானாக்கே கூட்டிகிட்டு போயிட்டான்னு டேப்ரிக்கார உள்ள வாக்குமூலம் முடியுது. இப்போ சொல்லுங்க சார், தங்களுடைய ஸ்டேட்டஸை விட குறைஞ்ச தன்னோட தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஸ்ரீதேவியை தன் மகன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறதை தாங்க முடியாம அன்னைக்கு ராத்திரி நீங்க தான் ஸ்ரீதேவியை கௌரவ கொலை பண்ணிருக்கீங்க இல்லையா? அந்த கோமா ஸ்டேஜ்ல இருந்த போஸ்ட்மேனையும் பார்த்து உங்களுடைய முழு கதையும் சொல்லிட்டாரு. ஓகே, பரவாயில்ல, நீங்க கிளம்பலாம், நாங்களும் மதியம் கிளம்புறோம் சார்னு சொல்லிட்டு அவருக்கு வழிவிடுறான் திவாகர். என்ன சார் அவரை போக விட்டீங்கன்னு கேட்குறாங்க சக கான்ஸ்டபிள். குற்றவாளி யாரும் கண்டுபிடிச்சி க்ளோசர் ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணதான் தான் நமக்கு மேலிட உத்தரவிட்டிருக்கே தவிர அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை. நம்மளும் ரிப்போர்ட் ரெடி பண்ணிடலாம், மீதியை ஃபுல்லாக மேலிடம் பார்த்துப்பாங்கன்னு சொல்கிறான் திவாகர். எஸ்பி ராஜகோபால் வர்றாரு. அவரால் நம்ப முடியல. எல்லாரும் ஜீப்பில் போயிட்டு இருக்கும்போது ஊர் மக்கள் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு விவரம் கேட்கும்போது சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தர் ஊர் எல்லையில் இருக்கிற மரத்தில் தூக்கில் தூக்குறாருன்னு. உடனே நம்ம போலீஸ் டீம் போய் தூக்கில் தூக்குறவர் யாருன்னு பார்க்க போகிறாங்க. அடடா, தூக்கில் தூக்குனது நம்ம சேகர் சார் தான். அவருடைய பாக்கெட்டில் இருந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறாரு எஸ்பி ராஜகோபால். லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா,
என்னை மன்னிச்சிருங்க எஸ்பி சார், யாருமே என்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தப்போ உங்களால் அனுப்பப்பட்ட திவாகர் டீமால் இவ்வளோ சீக்கிரம் பிடிபடுவேன்னு நினைக்கவே இல்லை. அதுலேயும் குறிப்பாக திவாகர் எனக்கே தெரியாமல் என் முகத்தில் இருந்து உண்மைகளை ஒரு டேப் ரெக்கார்டர்ங்கிற ஒரு இயந்திரத்தை மூலம் வெளியே கொண்டு வருவார்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. அந்த டேப் ரெக்கார்டர்லேருந்து வர வாய்ஸ் சதானந்த சார் பையன் விஷ்ணுவோடதில்லை, என்னுடைய பையன் சுதீப்போடது. உண்மைக்கே சுதீப் தான் ஸ்ரீதேவியோட உண்மையான காதலன். அவனுக்கு தான் ஸ்ரீதேவி அடிக்கடி லெட்டர் போட்டுக்கிட்டு இருந்தா. அந்த லெட்டர்களை தான் போஸ்ட்மேன் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த லெட்டர்களை படிக்கும்போது தான் ஸ்ரீதேவி கர்ப்பமான விஷயம் எனக்கு தெரிஞ்சது. உடனே நான் போஸ்ட்மேனை கரெக்ட் பண்ணி ஸ்ரீதேவிக்கு என் பையன் எழுதுகிற லெட்டரை ஃபுல்லாக என் கையில் ஒப்படைக்க சொன்னேன். அப்படியே ஒரு லெட்டரில் சுதி போன மே மாதம் 20ஆம் தேதி நைட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறேன். நைட்டு ஸ்டாப்பில் வந்து காத்திருந்து எழுதுன லெட்டர் எனக்கு கிடைச்சது. எழுதுன லெட்டர் நான் வாசித்து பார்த்தேன். ஒரு சாதாரணமான எங்களை விட தாழ்ந்த ஜாதி பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர்றதாங்கிற கோபத்தில் அந்த மே மாதம் 20ஆம் தேதி ராத்திரி வழியிலேயே ரப்பர் தோட்டத்தில் ஸ்ரீதேவி மடக்கி அவளை மரத்திலே முட்டை வச்சு கொண்டுட்டேன் சார், மன்னிச்சிருங்க. போஸ்ட்மேன் ஆக்சிடென்ட்ல மாட்டி கோமால போனதுனால இந்த கேஸ் இனிமேல் யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தைரியமாக இருந்துட்டேன் சார். எனிவே உங்க திவாகர் டீமுக்கு ஒரு ராயல் சொல்லிட்டு முடியுது அந்த லெட்டர். வெரி குட் திவாகர், எப்படி ஒரு ட்ரேஸ் பண்ணீங்க கேட்கிறாரு எஸ்பி ராஜகோபால் சார். இந்த கேஸ்ல முக்கியமான சாட்சி சந்திரங்கிற ஒரு போஸ்ட்மேன். அந்த கேரக்டர் இருக்கிறதே டிஒஎஸ்பி உன்னிகிருஷ்ணன் சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த போஸ்ட்மேன் சந்திரனை பத்தி ஒரு வார்த்தை கூட கேஸ் டீட்டெயிலிங்ல என்கிட்ட சொல்லவே இல்லை சேகர் சார். அப்பவே எனக்கு சேகர் சார் மேல ஒரு சின்ன டவுட் தோண ஆரம்பிச்சது. ஒரு நாள் ராத்திரி நான் பிரசிடென்ட் வீட்டில் ஃபைல் எடுக்கும்போது சரியா என்னை வந்து பிடிச்சாரு பிரசிடென்ட். கரெக்டாக நான் வர்றது எப்படி தெரியும் கேட்டப்போ தான் சேகர் சார் முதல்ல நீங்கள் ஃபைலுக்கு கண்ணு வச்சதுனால ஏதாவது ஒரு ராத்திரி கண்டிப்பாக வருவீங்கன்னு எங்களுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்போ டவுட் கன்ஃபார்ம் ஆச்சு. அந்த ஃபைலை ராத்திரியே செக் பண்ணும்போது சதானந்த சார் பையன் விஷ்ணு டெல்லியில் இருக்கான ஃபைல் குறிப்பில் இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் சேகர் சார் பையன் சுதீப்பும் டெல்லி பக்கத்தில் ஹரியானாவில் கூர்காமில் இருக்கான்னு தெரிய வச்சது. டெல்லிக்கு கூர்காமுக்கு 1 மணி நேரம் வித்தியாசம் தான். ஸோ என்னோட சந்தேக பார்வை வந்து சுதீப் ப்ளஸ் சேகர் சார் மேலே விழுந்தது. ஆனால் எனக்கு விஷ்ணு மேலே மட்டும் டவுட் இருக்கிறதா காமிச்சு விஷ்ணு அவன் அப்பா சதானந்த சார்னு அவங்க ஃபேமிலியை மட்டும் டார்கெட் பண்ணி விசாரிக்கிற மாதிரி நடிச்சு சேகர் சாருடைய நடவடிக்கைகளை அவருக்கே தெரியாமல் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சேன். அந்த லெட்டரில் உள்ள ஹேண்ட் ரைட்டிங் விஷ்ணுவோட தானான்னு சதானந்த சார் வீட்டுக்கு போய் அவரை சம்மதிக்க வச்சு விஷ்ணுவோட பழைய ஹேண்ட் ரைட்டிங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி இல்லை. அன்னைக்கே அந்த லெட்டருடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பியை டெல்லிக்கு போற ஒரு பேசஞ்சர்கிட்ட கொடுத்து விட்டு விஷ்ணுகிட்ட செக்க சொல்லி அந்த ஹேண்ட் ரைட்டிங் யாரோட எதுன்னு கேட்டேன். விஷ்ணு சொன்னா இது என்னோட கிளாஸ்மேட் சுதீப் போடுற ஹேண்ட் ரைட்டிங் தான். அவன் இப்ப எங்க கம்பெனியோட ஹரியானா பிரச்சனை தான் வேலை பார்க்கறதா விஷ்ணு சொன்னான். அடுத்த நாளே சுதீப் எனக்கு போன் பண்ணி அவனுக்கு ஸ்ரீதேவிக்குமான காதல் மேட்டர், படையணி திருவிழாவில் கடைசியாக ஸ்ரீதேவியை மீட் பண்ணது, கடைசியாக அவங்க 2 பேரும் சந்திச்சது எல்லாத்தையும் சொல்லிட்டான். அது எல்லாமே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டோம். நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி சேகர் சார் தான் குற்றவாளியும் தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் இறுதிக்கட்ட விசாரணையில் அவரோட முகத்துல இருந்து உண்மைகளை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சேன். அதான் சதானந்த சாரை வச்சு ஒரு டிராமா பிளே பண்ணேன். விசாரணைக்கு முன்னாலே அவர்கிட்ட நாங்கள் எல்லாமே கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அவர் ஆரம்பத்தில் மறுத்தாலும் உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரும் பின்னாடி சம்மதிச்சிட்டாரு. தன்னை ஒரு குற்றவாளி மாதிரி அருமையா உருவகப்படுத்தி நடிச்சாரு சதானந்த சார். அவரு முன்னாலே அவரை விசாரிக்கிற மாதிரியே டேப் ரெக்கார்டர் ஆன் பண்ணி சேகர் சாரோட முக ஜாடியை உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சேன். நான் நினைச்சது மாதிரி சேகர் சார் ஷாக் ஆயிட்டாரு. அப்ப குற்றவாளி அவர் தானே 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி முடிக்கிறான் திவாகர். சரி, அவருக்கு விதி அவ்வளவுதான், போய் சேர்ந்துட்டாரு. எனிவே ஆல் ஆஃப் யூ டன் எ கிரேட் ஜாப். உடனே ஸ்டேஷன்ல வந்து சார்ஜ் எடுத்துக்கோங்க சொல்லிட்டு கிளம்புறாரு எஸ்பி ராஜகோபால். நம்ம 4 நண்பர்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டியூட்டியில ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு மினிமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க போறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எல்லாம்.